எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இந்தியாவோட மொபைல் கம்யூனிகேஷன் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடரில் ஒரு முக்கியமான திருப்பு முனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜியோவோட என்ட்ரி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ப்ரைஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மாதத்துக்கு 3Gன்றது 1 GB நம்ம 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற இந்த காலம் இருந்தது போக ஜியோவோட என்ட்ரிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிச்சு. அன்லிமிட்டட் கால்ஸ் ஆச்சு, அன்லிமிட்டட் டேட்டா ஆச்சு. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜில் ஜியோ வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அவங்க எப்படி அதுக்கப்புறம் ப்ரைஸ் போட ஆரம்பிச்சப்பயுமே மித்த அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸுமே ஜியோவோட ப்ரைஸ்க்கே கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய சேஞ்சாக பார்த்தோம். இப்போது அதே மாதிரி இன்னொரு ரெவல்யூஷன் இந்த இதில் நடக்க போகுது அப்படின்றதான் இப்போ மிகப்பெரிய ஒரு நியூஸாக வந்திருக்கு. அதுக்கான வேலைகளும் தொடங்கிருச்சு. என்ன நடக்க போகுது, யார் பண்ண போகிறா, யாரெல்லாம் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜியோ வந்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸை செட் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் செட் பண்ணுன்றது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுவும் இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது அது அவங்க பண்ணக்கூடியதான். பட் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு டேஞ்சரஸான என்ன விஷயம்னா, 3 நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் தான் இருக்காங்க. முன்னாடி நிறைய பேர் இருந்தது போக இப்போ மெஜாரிட்டியாக 3 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜியோ, அவங்க தான் வந்து ஒரு 40% ஆஃப் யூசர்ஸை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்டெல் ஒரு 30% வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்குது வோடஃபோன் ஐடியா, அவங்க ஒரு 20% வச்சிருக்காங்க. ஸோ 40, 30, 20 இவங்களே ஒரு 90% வச்சிருக்காங்க. இதை தாண்டி கவர்மெண்ட்டோட பிஎஸ்என்எல் அவங்க ஒரு 8% அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்தியாவோட நெட்வொர்க் ப்ரொவைடர் சிஸ்டம் இருக்குது. இதில் இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைஸை 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசி சரி ஓகே ஒரு 20% ஏற்றலாம் அப்படின்னு 3 பேரும் ஒரே மாதிரியாக 20% ஏற்றுறது, ஒரு 25% ஏற்றுறது. அப்படி இருக்கும்போது யூசர்ஸ்க்கு வேறு வழியே இல்லை. இந்த 3 பேருக்குள்ளே யாராவது ஒரு ஆளுக்குள்ளே போக வேண்டிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய 20% ஹைக் அப்புறம் பல்வேறு தரப்பினருமே இல்லை நாங்கள் பேக் டு பிஎஸ்என்எல்கே போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே பார்த்துருந்தோம். பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்திருந்தோம். அவங்களே இல்லை நாங்கள் பிஎஸ்என்எல்கே போகிறோம், பிஎஸ்என்எல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பிஎஸ்என்எல்ல நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது. 4G இல்லை, நிறைய இடத்துல 4G இல்லை, ஈவன் 5Gலாம் போயிட்டாங்க, இன்னும் 4G கொடுக்கறதுக்கே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற வேலையில தான் கட் பண்ணோன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலான் மஸ்க் உள்ள வர போறாரு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நமக்கு எல்லாருமே தெரியும். அவங்க வச்சிருக்கிறது தான் ஸ்டார்லிங்க். ஸ்டார்லிங்க் என்ன அப்படின்னா, சேட்டலைட் மூலமா குளோபல் மொபைல் கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இருக்கு. இது மூலம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை நம்மளால அக்யூர் பண்ண முடியும். இப்போ ஆவரேஜா என்ன போயிட்டு இருக்கு, இப்போ 5G வச்சிருக்கோம், 4G வச்சிருக்கோம். அது மூலமா ஒரு ஆவரேஜா மொபைலுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா 94 Mbps டவுன்லோடும் 9 Mbps அப்லோடும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி ஆவரேஜா. ஆனால் இந்த ஸ்டார்லிங்க் வந்துச்சுன்னா 300 Mbps வரைக்கும் ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சேட்டலைட் மூலமாக வர்றதுனால எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு டவர் இருக்கு, அது டவரை சுற்றின வந்து ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழல் போய் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்டர்நெட் ஹை ஸ்பீடில் கிடைக்கும். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால அந்த ஸ்பீடை அக்யூர் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த ஸ்டார்லிங்க் அவங்களோட சிஸ்டமாக இருந்துட்டு இருக்கு. இவங்க 2022லயே வந்துட்டு இது வந்து அப்ரோச் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா இந்தியாவுக்கு மேலே, அதாவது இந்தியா சர்ஃபேஸ்க்கு மேலே சேட்டலைட் வச்சு தான் இங்கே இந்த நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். அது 2022லயே அவங்க வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வச்சிருந்தாங்க. அப்போ இருந்து கிடப்பில் இருந்தது. இப்போ 2024ல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டதா நிறைய இடத்துல தகவல் வந்துருச்சு. அதாவது கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் இதை சொல்லிட்டாங்க அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் நியூஸாக இருக்குது. இதில் அடுத்து அப்படியே பிக்கஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு இங்க இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா யார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரத்தன் டாடா இருக்காரு. ரத்தன் டாட்டாவோட டாடா தான் வந்துட்டு இவங்களுக்கு இங்க இன்னொரு அந்த சாஃப்ட்வேர் ரீதியான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேரும் டைப் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. ஸோ எலான் மஸ்க் அண்ட் ரத்தன் டாடா சேர்ந்து ஜியோ, இந்த மாதிரி ஏர்டெல், வோடஃபோன் இவங்க எல்லாருக்கும் எதிராக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. அப்படி வரும்போது இன்னும் ரேட்ஸ்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இதில் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் பிஎஸ்என்எல் மூலமாக தான் இந்த நெட்வொர்க், அதாவது ரத்தன் டாட்டாவும் எலான் மஸ்க்கும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் அந்த எதுவாக இருக்குன்னா பிஎஸ்என்எல் வழியாக தான் அவங்க போகிறதுக்கான தகவலும் இருக்குது. பிஎஸ்என்எல் வழியாக தான் அவங்க போக போகிறதாகவும் தகவலும் இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 3 பேரோட 1-to-1 போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதா எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி ஸ்டார்லிங்க் மூலமாக ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடரை பிஎஸ்என்எல் கொண்டு வர்ற பட்சத்தில் அது ஹை ஸ்பீடாக இருக்கும், அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அப்படி இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸும் தங்களோட காஸ்ட்டை கட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏற்கனவே ஜியோ எப்படி ஒரு ரெவல்யூஷன் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த 3 பேரோட கூட்டணியும் ஒரு ரெவல்யூஷனை பண்ணும் அப்படின்றதா எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் இது எல்லாமே இப்போதைக்கு பின்னாடி ரிப்போர்ட்ஸாக இருந்திருக்கு, டாக்ஸ் அந்த லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும்போது 2025 இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சை நம்மளோட இந்தியன் டெலிகம்யூனிகேஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதான் இருக்கிறதுலே ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா இன்னைக்கான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் கூடிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க வரும்போது ஒரு புது காம்படிட்டர் வரும்போது இன்னும் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதில் பிஎஸ்என்எல் இருக்காங்க அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 8% யூசர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் நீங்கள் புஷ் பண்ணி 25% அக்யூர் பண்ணுங்க அப்படின்னு பிஎஸ்என்எலுக்கு சொல்லியிருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 8லேருந்து 25க்கு வரணும்னா அவங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு புதுசாக ப்ரொவைட் பண்ணணும், அப்போ தான் வந்து வருவாங்க. அந்த புதுசாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த ஸ்டார்லிங்காக கூட இருக்கலாம் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஒருவேளை இவங்க 3 பேரும் வந்தால் இந்த 3 பேரோட சண்டை எப்படி இருக்கும், அடிச்சு காட்டுங்க அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். எது எப்படியோ மக்களுக்கு குறைந்த விலையில் இன்டர்நெட் கிடைச்சிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய நல்ல செய்தியாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.